மேலும் இத்தகைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தற்போது சிதம்பரம் பேச இருக்கிறார். சிதம்பரம் அதிகபட்சமாக இந்த கூட்டணி உடைந்துவிடக்கூடாது என்பது உறுதியாக இருப்பது ஒரு முக்கியமான ஒருத்தர். பொதுவாக அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துக்கே பெரும்பான்மை வருவதில்லை. தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி அலுவலக குழுவிலும் அவர் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடன் அவர் பெரிய அளவிற்கு எந்த ஒரு கூட்டத்திலேயோ எந்த ஒரு நிர்வாகிகள் கூட்டத்திலேயோ அவர் கலந்து கொள்ள மாட்டார். அதிகபட்சமாக டெல்லியில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும்தான் கலந்து கொள்வார். அப்படி இருக்கும் சூழலில் தவிர்க்க முடியாமல் இந்த பிரச்சனையை வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் திமுகவுடன் இல்லை என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் முதலமைச்சர் சந்திக்க நேரம் கேட்டு செல்வ பிறந்தகையும் இந்த கூட்டத்தில் வருகிறார். செல்வ பிறந்தகையும் சிதம்பரமும் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் சந்தித்து பேச இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, செல்வ பிறந்தகையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. எனவே அந்த அடிப்படையில் தற்போது அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் சந்தித்து பேச இருக்கிறார். மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படும் என்று தெரிய வருகிறது. அதாவது இந்த பேச்சுவார்த்தையின் போது அடுத்த கட்டமாக அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை கொடுத்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக வேண்டும் என்ற ஒரு மனநிலை தான் இருக்கிறார்கள். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 2017 முதல் இந்த கூட்டணி வெற்றிகரமாக இருக்கிறது. 2017 முதல் இந்த கூட்டணி அனைத்து தேர்தல்களிலும் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 2 மாநிலங்களவை மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எனவே அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே ஒருவரையும் விடுவதற்காக முதலமைச்சர் தயாராக இல்லை. ஒருவரையும் இந்த கூட்டணியிலிருந்து விடுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கவில்லை. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி என்பது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த தோல்வி காங்கிரஸை எந்த விதத்திலும் பாதிக்காது, திமுகவை மட்டும்தான் பாதிக்கும் என்பதுதான் திமுகவுடைய உண்மையாக இருக்கிறது. இதில் தோல்வியடைந்தால் கூட காங்கிரசுக்கு ஒரு முயற்சி தான், வெற்றி பெற்றாலும் பெரிய விஷயம் தான். தோல்வியடைந்தாலும் கூட அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் தோல்வியடைந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று திமுக பல்வேறு முனைகளில் அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கூட்டணி கட்சிகள் ரீதியாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வரும் நிலையில், அதாவது தமிழகத்திலே முதல் முறையாக அக்ரிமெண்ட் போட்ட ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது. தற்போது கூட இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐஎம்எல், மாமக என்ற 2 கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தப்பட்டிருக்கிறது. வேறு எந்த கட்சிகளும் ஒப்பந்தத்தை தொடாத நிலையில் திமுக தன்னுடைய ஒப்பந்தத்தையே துவங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் பல்வேறு கட்சிகள் திமுக இருக்கக்கூடிய 1 தொகுதி ஒதுக்கக்கூடிய கட்சிகள், 4 தொகுதிகள் ஒதுக்கக்கூடிய கட்சிகள், 6 தொகுதி ஒதுக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த வாரத்துக்குள்ளே இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளாகவே அனைத்து ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணிக்கையில் அடிப்படையில் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அது எந்தெந்த தொகுதியில் இந்த அடையாளம் காணப்படுது அடுத்த வாரம், அதாவது மாநாடு திமுக மாநாடு முடிந்து அடுத்த வாரத்திற்குள் அது பதிவு செய்யப்படும் என்று திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காங்கிரசுடனான இந்த தொடர்ச்சியாக மோதல் போக்கின் காரணமாக காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக திமுகவினை அலட்சியப்படுத்தவும், காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக திமுகவை அவருடைய சீண்டி பார்ப்பதன் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையிலே திமுக தற்போது இன்றைய தினம் ஒரு முக்கிய முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முக்கிய முடிவு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முக்கியமான விஷயமாகும். காரணம், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கடந்த முறை 18 தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த முறை என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பது அவர் கையில் தான் இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் விடுவதற்காக இல்லை, எந்த கட்சியும் அவர்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியே போவதை திமுக விரும்பவில்லை. காரணம், திமுக கூட்டணி உடைந்தது என்ற ஒரு பிம்பம் உருவாகிவிடும் என்ற காரணத்திற்காக எந்த கட்சியும் அவர்கள் விடவில்லை, எந்த கட்சியையும் அவர்கள் விடுவதற்கான தயாராகவும் இல்லை. திமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகளுமே இருக்க வேண்டும் என்றுதான் திமுக விரும்புகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தாவேகாவிற்கு தன்னுடைய அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் போவதாகவும் முடிவு சொல்லப்பட்டு வருகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமைகள் எல்லாம் தாவேகாவை உயர்த்தி பேசியதும், அதே போல தமிழகத்தில் இருக்கவர்களெல்லாம் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியே போகவில்லை என்று சொன்னதும் இருவேறு கருத்துக்களும் ஆச்சரியமூட்டும் வகையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. அது மட்டுமல்ல, தாவேகாவுடைய தாவேகா வெளிப்படையாக அழைத்திருப்பது காங்கிரஸை மட்டுமல்ல எல்லா கட்சிகளையும் தான் தாவேகா அழைத்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் மட்டும்தான் தங்களை மட்டும்தான் அழைத்துக் கொண்டதாகவும் அதை வைத்து எங்களுக்கு கூடுதலாக இட வேண்டும் என்றும் தாவேகாவை ஒப்பிட்டு திமுகவிடம் பேசுவது திமுகவுக்கு இன்னும் எரிச்சல் ஊட்டுகிற ஒரு செயலாக அமைந்துவிட்டது. எனவே இதன் காரணமாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் உடனான இந்த கூட்டணிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையே முழுமையடைந்தது, வெற்றிகரமாக நடந்தது, மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், நாங்கள் தாவேகாவுடன் பேசவில்லை என்று பேசிய செல்வ பிறந்தகை அடுத்த 2 நாட்களுக்குள்ளாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக பொறுப்பாளர்
தாவேக்கா குறைத்து மதிப்பிடக்கூடாது, எங்களை தாவேக்கா அழைக்கிறார்கள் என்று பேசியது அரசியல் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் பேசும் பொழுது அந்த விஷயங்கள் எதுவுமே வெளியிலே வராது. நாமாம் தேடி பிடித்து உள்ளே என்ன நடந்ததை கண்டுபிடிக்கவே பெரும்பாடாக இருக்கணும். யார் எத்தனை இடங்கள் கேட்டார்கள், யார் யாருக்காக இடம் கேட்டார்கள், எத்தனை இடங்கள் இந்த முறை ஒப்பந்தமாகும், எந்தெந்த தொகுதியில் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டுச்சா உள்ள பல்வேறு விஷயங்களை தேடி பிடிப்பதற்கு வெகு நேரம் ஆன நிலையில் போகிற போக்கில் இன்று ஒரு நியூஸ் ஏஜென்சி அழைத்து 25 தொகுதிகள் திமுக தருகிறேன் என்று சொன்னார் வந்து வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அது கூட்டணி கட்சியின் மத்தியிலே ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும். காங்கிரசுக்கு 25 இடங்கள் கொடுக்கிறீர்களே, இத்தனை நாட்களாக நாங்கள் எதிர்த்து பேசுகிறோமா, உங்களுடன் கூட்டணி இருக்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஒற்றை இலக்கத்தில் 6, 7 என இடங்கள் கொடுப்பது எந்த விதத்தில் சரியாகும்? அதுவும் குறைவாக இந்த முறை அதிகமாக கட்சிகள் வருகிறது, அதையும் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களிடம் கோரிக்கை வைப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் என்றும் கூட தற்போது இருக்கக்கூடிய சிபிஎம், சிபி மற்றும் பிசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இதே கேள்விகளை முன்வைப்பார்கள். இதே கூண்டில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல்ஏ புதிதாக 5 கட்சிகள் ஒதுக்க காரணமாக கடந்த முறை 3 இடங்களை போட்டிட்டோம், இந்த முறை 2 இடங்கள் தான் தருவேன் என்றார்கள். அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டோம் என்று பேசிவிட்டு போன அதே கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில் எங்களுக்கு 25 இடங்களே பத்தாது என்று காங்கிரஸ் கூறுவது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்று வேறு எந்த கட்சிகளும் கொடுக்கவில்லை. எந்த கட்சிகளுக்கும் இப்படி ஒரு அழைப்போ, இப்படி ஒரு பேச்சுவார்த்தையோ, இத்தனை கூடுதல் இடங்களோ திமுக சார்பில் கொடுக்கப்படவில்லை. ஏன் அவ்வாறு திமுக நடந்து கொள்கிறது என்றால், வெறும் வேட்பாளரை மட்டும் அறிவித்துவிட்டு அதோடு போகாமல் அந்த வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கான எல்லா வியூகங்களும் திமுக தான் வகுத்துக் கொடுக்கிறது. பொருள் செலவு முதற்கொண்டு BL2 அமைப்பு முதற்கொண்டு அனைத்தையும் திமுக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக காங்கிரஸ் ஒரு இடம் கொடுத்து விட்டு நீங்களே நின்று வெற்றி பெற்றால், நீங்களே பிரச்சாரம் செய்தால் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் நாங்கள் தான் உங்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இன்னொரு கட்சியை காட்டி எங்களுடன் பேரம் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர்கள் தற்போது கடும் கோபம் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, திமுகவை சேர்ந்த முன்னணி முக்கிய நிர்வாகிகளே முதலமைச்சரிடம் நேரடியாக சென்று காங்கிரஸ் வேண்டாம் என்ற முறை அவர்களை விட்டுவிடுங்கள், நாம் தேர்தலை சந்திப்போம், இருக்கிற கூட்டணிகளை வச்சு நாம் எளிதில் வெற்றி பெறலாம், கூடுதலாக நாம் கூட்டணி கொடுக்கலாம், கூடுதலாக நம்முடைய வேட்பாளர்கள், அதாவது திமுகவுடைய வேட்பாளர்கள் நியமிக்கலாம், அவர்களுக்கு தேவையானது செய்து தரலாம். எனவே இதனால் காங்கிரஸை நாம் தூக்கி சுமக்க வேண்டிய தேவையில்லை, அவர்களை விட்டுவிடுங்கள் என்று திமுக நிர்வாகிகளே முதலமைச்சர் சொன்னதாகும். முதலமைச்சர் அப்படி ஒரு எண்ணம் விட்டுவிடக்கூடாது. ஒரு சில கட்சிகள் பலமாகவும் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக 2017 முதலே நம்முடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவர்களை நாம் விழுந்துவிடக் கூடாது என்றும் முதலமைச்சர்கள் அவர்கள் சமாதானம் செய்ததாகும். இப்படியாக சூழலில் எல்லா கூட்டணி தளங்களிலும் காங்கிரசுக்கு வருகிறது. இது ஏதோ ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, ஒவ்வொரு தேர்தல் கடைசியாக நடந்த 3 தேர்தலையும் பார்த்தால் கூட 2024 10 தொகுதிகள் எதிர்வாகவில்லை. முதற்கட்டமாக 5 தொகுதிகள் மட்டுமே திமுக தலைமை கொடுக்கவில்லை. அதற்கு இதே போன்ற ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் காங்கிரஸ் செய்தான். டெல்லி மேலிடத்தில் சொல்லி அவர்கள் தொலைபேசி எல்லாம் தொடர்பு கொண்டு 9+1 புதுவை உட்பட 10 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என்று கடந்த முறை 2019 கூட்டத்தில் கூட அதே இடங்கள் வேண்டும் என்று வாங்கினார்கள். அது மட்டுமல்ல, 2021 இதே காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக கூடிய அழகிரி 10 முறையாவது அறிவாலயத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார். அப்போது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 15, திமுகவினால் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 15. இப்படி பல்வேறு முரண்பாடுகளுக்கு மத்தியில் தான் 1, 2, 3 அப்படி எண்ணிக்கையில் அதிகரித்துக் கொண்டு கடைசியில் 25 என்று ராகுல் காந்தி முதலமைச்சரிடம் பேசியதுதான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது.